வந்து எங்கள் அண்ணன் சீமான் வந்த பிறகு தான் ஆஹோ இவங்கெல்லாம் நமக்காக போராடி இருக்காங்களா, மொழி பிரச்சனையாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் தெரியுது குடிச்சா வீரன் ஆயிடுறார். சரக்குக்கு வீரன் யாராவது பேர் வைப்பாங்களாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்சி நாம் தமிழர் கட்சி மீட்டிங் வைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. மீட்டிங்கில் ஸ்டேஜ் மேலே ஒரு 30 பேர் உக்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பேரும் குடிக்காம தான் பேசுகிறாங்களா? வா சரி, சரக்கு சிம்மண்ணன் வருவார், சரக்கு ஒழிப்பார், கல்லுக்கடை ஆரம்பிக்குவார். எதன் மூலியமா சம்பாதிக்குது? கல்லுங்க வந்தால் சரக்கு ஒழிப்பேன், அவங்க வந்தால் சரக்கு ஒழிப்பேன் அப்படின்லாம் இல்லை. சரக்குன்றது தமிழ்நாட்டில் புதைச்சிட்டாங்க. அது யாராக இருந்தாலும் என்ன இருந்தாலும் குடிச்சினே தான் இருப்பாங்க. யார் வந்தாலும் குடிப்பாங்க, யார் வரலனாலும் குடிப்பாங்க. ஆவின் பூத்துல விழுங்கன்னு சொல்றேன் நான். ஆவின் எடுத்துட்டு இப்போ இதுல தப்பு இல்லையே. இது குடிச்சா, இது கல்லு குடிச்சு இத்தனை பேர் செத்துட்டா, இவனுக்கு இந்த நோய் வந்துச்சுன்னு ஏதாவது ஒரு நோய் இருக்கா? கிட்னி போயிடுச்சு, இவன் கல் குடிச்சு இவன் கிட்னி போயிடுச்சு, இவன் கல் குடிச்சிட்டு ஒருத்தனை குத்திட்டான், இவன் கல் குடிச்சிட்டு ஒருத்தனை ரேப் பண்ணிட்டான், இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இந்த சரக்குனால குடிச்சிட்டு தேவையில்லாமல் போகிற வரங்கிட்டெல்லாம் சண்டை போடுறானுங்க. குடிச்சா வீரன் ஆயிடுறார். சரக்குக்கு வீரன் யாராவது பேர் வைப்பாங்களாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம நாடு தமிழ்நாடு, நமக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. வீரன்னு யார்? இப்போது எனக்கே வந்து எங்கள் அண்ணன் சீமான் வந்த பிறகு தான் ஆஹோ இவங்கெல்லாம் நமக்காக போராடி இருக்காங்களா, மொழி பிரச்சனையாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் தெரியுது இவ்வளோலாம் நடந்திருக்கு. அதிலே பாதி மறைச்சி பாதி தான் காமிச்சிருக்காங்க. உண்மையாக நாங்கள் பார்க்கும்போது தேடும்போது நமக்கு நிறைய உண்மை தெரிய வருது. இப்போ இவ்வளோலாம் நமக்கு தெரியாத போதே பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியுதுல்ல இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஏன் மாற்றி போடக்கூடாது? மாற்றி போடுங்க. ஒரே ஒரு கேள்வி ப்ரோ, இவங்க கட்சி நாம் தமிழர் கட்சி மீட்டிங் வைக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. மீட்டிங்கில் ஸ்டேஜ் மேலே ஒரு 30 பேர் உக்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பேரும் குடிக்காம தான் பேசுகிறாங்களா? ஒருத்தரை விட்டுருங்க, 29 பேர் குடிக்காம தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மீட்டிங் நடத்துகிற இடத்துல பேசுகிறவனா விட்டுருங்க. உக்காந்து கேட்குறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட எடுத்துன்னு போய் குடிச்சா ஊதுற மிஷின் இருக்குல்ல, அங்கே வைங்க. உக்காந்துன்னு இருக்கிறவன் குடிச்சிட்டு உக்காந்துன்னு இருந்தால் நாங்கள் பேசுகிறதே விட்டுறோம். தமிழ்நாட்டில் ஒரு கட்சியே நடத்தாமல் விட்டுறோம். இன்றைக்கி நான் மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். 95% ஆளும் குடிக்கிறாங்கன்னு. 5% ஆள் தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்களா? குடிக்காம வந்திருப்பாங்கன்றாரு அவர். அங்கே புரியுதுங்களா? சரி, குடிக்காம வந்திருப்பாங்கன்றீங்க. சரி, ஒரு கோவிட் டைமில் வைன் ஷாப்பு இல்லை, அப்பெல்லாம் எப்படி குடிச்சிருந்தாங்க? குடிக்காம தான் இருந்தாங்க. நாங்களும் அதான் சொல்கிறோம். கோவிட் டைமில் வைன் ஷாப் இல்லை, எப்படி குடிக்காம இருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு 100 அப்பவும் குடிச்சு இருப்பாங்க. யார்கிட்ட காசு இருக்கோ அவன் குடித்தான். காசு இல்லாதவன் என்ன பண்ணின்னு இருந்தான்? சோத்துக்கே வழி இல்லாதவன் எப்படி சரக்கு குடிச்சுன்னு சுற்றுவான்? நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், இல்லைன்னா கிடையாது. இப்போ இல்லைன்னா இல்லை தானா? இருக்குது, காசு இருக்குது, வேலை இல்லை, பக்கத்தில் வைன் ஷாப் இருந்தால் போய் வாங்கி குடிப்பான் தான் செய்வான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இப்போ இங்கேருந்து 8 கிலோமீட்டர் வைன் ஷாப் போகிறதுக்கு ஆட்டோ இல்லை, பஸ் இல்லை. ஒரு கோட்ரு 200 ரூபாய் சொல்கிறாங்க. 1000 ரூபாய் சொன்னால் யாரை வாங்குவான்? இப்போ புரியுதுங்களா? 1000 ரூபாய் சரக்கு, 50 ரூபா கல். எது குடிப்பா? குடிக்கிறானவே இருந்தாலும் எனக்கு உடம்பு வலிக்குதுப்பா, நான் வேலை செஞ்சுட்டு வரேன், கஷ்டமாக இருக்குன்னா குடித்தாலும் என்ன குடிப்பான்? அவனுடைய சம்பாத்தியம் எவ்வளோ? 500 ரூபாய். அதில் எவ்வளோ கான்செப்டே பார்த்தீங்கன்னா, சரக்கு வந்து இப்போது விலை ஏறிடுது. காசுக்கு 150 ரூபா, 150 ரூபா, கல் வந்து 20 ரூபா. சரி, சரக்கு சிம்மண்ணன் வருவார், சரக்கு ஒழிப்பார், கல்லுக்கடை ஆரம்பிக்குவார், கல் ஆரம்பிக்குவார். கல் வந்து ஒரு ஜெக்கு 10 ரூபா, 2 ஜெக்கு 20 ரூபா. சரி, 5வது வருஷம் ஒரு ஆட்சியில் உட்காந்து ஆட்சி வந்துட்டாருன்னு வச்சுங்க. 4வது வருஷம் என்ன தெரியுமா? கல் ஒரு ஜெக்கு 80 ரூபா, 2 ஜெக்கு 100 ரூபா. விவசாயம் வாழட்டும். ஏன் இருக்கட்டும்? மக்களுக்காக தானே வராங்க. மக்கள் வந்து அது நல்லது தானே. 10 ரூபாய் வித்த இடத்துல ஏன் 80 ரூபா வருது? அப்ப அந்த இடத்துல செலவு அவங்களுக்கு தேவைப்படுது. நீங்க வந்து மக்களுக்காக தான் ஓடுறீங்க. வச்சுக்கிறாங்களோ, யார் பணம் வச்சிருக்காங்களோ, பணம் வளர்க்குறான், பண்ணலேருந்து கல் இறக்குறான், கல்லும் கொடுக்குறான். வெறும் கல்லுனா பண்ணையில் கல் மட்டும் வரல, கல்லுலேருந்து பண்ணையிலேருந்து 18 ரகமான பொருளை தயாரிக்கலாம். இதை வந்து எங்கள் அண்ணன் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. சரி, சிட்டியில் பணங்கள் எங்கே போய் பண்ண மாட்டேன்றீங்க? அரசு கிட்ட எந்த அரசு ஏன் இல்லை, ஏன் பண்ண முடியாது? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்குது, பஸ்ஸை ஒதுக்கிட்டு பணங்களை வைக்குவீங்களா? இங்கேயே நீங்கள் வரீங்க, பின்னாடி சிட்டியில் தான் ப்ரோ கேட்க முடியும். பின்னாடி வாங்க. நீங்கள் இந்த ரோட்லேயே இருக்கிறீங்க. வெள்ளூர் என்ன இவ்வளோ ஆகிது? வெள்ளூர் எவ்வளோ பெருசு தெரியுமா சார்? வெள்ளூரில் எவ்வளோ இடம் இருக்குது தெரியுமா? இடம் இருக்கிற இடத்துல வைங்க. இங்கே தான் வைக்கணும்னு என்ன இருக்குது? இடம் எங்கே இருக்கோ அங்கே வைங்க. நிலம் யார்கிட்ட இருக்கோ? ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி இங்கேருந்து இப்போ ஒரு 13 கிலோமீட்டர் தாண்டி பாகாயம் சைடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மரம், செடி, மலை அந்த பக்கம் தான். அந்த பக்கம் கல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் கல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து போயிட்டு அங்கே குடிக்கிறோம் இல்லை, குடிக்கிறாங்க. சரிங்களா? குடிக்கிறவங்க போயிட்டு வந்து குடிக்கிறாங்கன்னு. சரி, இங்கே ஒயின் ஷாப் எடுத்துட்டாங்கன்னா, பாகாயத்தில் ஒயின் ஷாப் வச்சாங்கன்னா அங்கேயே தான் போய் பண்ண போகிறாங்க.
நீங்கள் சரக்குனால தான் இந்த சரக்கு ஃபைனல் கன்க்ளூஷனா என்ன சொல்றீங்க? டிஎம்கே இங்கே இருக்கிறதுனால இல்லை சார். நான் கன்க்ளூஷன் முடிச்சிடறேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இவங்க வந்தால் சரக்கு ஒழிப்பேன், அவங்க வந்தால் சரக்கு ஒழிப்பேன் அப்படின்லாம் இல்லை. சரக்குன்றது தமிழ்நாட்டில் புதைச்சிட்டாங்க. அது யாராக இருந்தாலும் என்ன இருந்தாலும் குடிச்சினே தான் இருப்பாங்க. யார் வந்தாலும் குடிப்பாங்க, யார் வரலனாலும் குடிப்பாங்க. கல் வந்து இதுவாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்தால் கல் குத்தோன்னா சரக்கெல்லாம் ஒழிச்சிருவாங்கன்னு. கல் வச்சாலும் சரக்கு குடிப்பாங்க.